ஹலோ மக்களே, வெல்கம் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். சோஷியல் மீடியா, யூடியூப்னு எதுவுமே இல்லாத காலத்திலேயே உலகத்தையே தன் பாட்டுனாலையும் டான்ஸ்னாலையும் கட்டி போட்ட கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் படமான மைக்கேல் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆண்ட்வான் ஃபுக்வா டைரக்ஷன்ல மைக்கேலோட சொந்தக்கார பையன் ஜாஃபர் ஜாக்சன் நடிச்சிருக்க இந்த படம் நிஜமாவே எம்ஜே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் தானா இல்ல ஏமாற்றமா? வாங்க டீடைல்டா நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். 90s கிட்ஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பலரும் கொண்டாடி தீர்த்த ஒரு மாபெரும் கலைஞனோட கதை தான் இது. மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு சாதாரண கருப்பினி இளைஞன் எப்படி தன்னோட குழந்தை பருவத்துல இருந்த கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உலகமே கொண்டாடுற ஒரு இசை ஜாம்பவானா மாறினாரு அப்படிங்கிற அவரோட வாழ்க்கை பயணம் தான் இந்த படம். இத ஒரு சாதாரண கதையா பார்க்கறத விட எம்ஜேவோட ஒரு மியூசிக்கல் ஜேர்னியா பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் மைக்கேல் ஜாக்சனா நடிச்சிருக்க ஜாஃபர் ஜாக்சன் தான். இவரு நிஜமாவே மைக்கேலோட ரிலேட்டிவ்ங்கிறதால உருவம் அப்படியே அச்சசல் மேட்ச் ஆகுது. ஆனா வெறும் உருவம் மட்டும் இல்லாம அந்த நடை, உடை, பாவனை, அதிரடியான டான்ஸ் மூமெண்ட்ஸ்னு அப்படியே எம்ஜேவை ஸ்கிரீன்ல உரிச்சு வச்சிருக்காரு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சின்ன வயசு மைக்கேலா வர்ன அந்த பையனோட ஆக்டிங்கும் வேற லெவல். எப்படிடா இந்த சின்ன பையன் கிட்ட இவ்வளவு தத்துரூபமான ஆக்டிங்க வாங்குனாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு 100% உழைப்ப கொட்டியிருக்கான் அந்த பையன். படத்துல நமக்கு தெரியாத பல விஷயங்களை காட்டியிருக்காங்க. குறிப்பா அவருக்கு மியூசிக் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு, வாயிலேயே மிட்டு போட்டு அந்த மியூசிக்கை எப்படி உருவாக்குவாரு அப்படிங்கிற அந்த மேக்கிங் சீன்ஸ்லாம் செம சூப்பர். டெக்னிக்கலா ஒளிப்பதிவு நம்மள அப்படியே அந்த பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆனா சவுண்ட் அண்ட் மியூசிக் அதுதான் இந்த படத்தோட உண்மையான உயிர்நாடி. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உலகமே கொண்டாடின ஒரு மிகப்பெரிய லெஜெண்டோட வாழ்க்கை வரலாற படமா எடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் படமாவது எடுத்திருக்கலாம். வெறும் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல ஒரு பயோபிக்க அவசரமா சுருக்குனது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். முழுமையா அவரோட வாழ்க்கைய பார்த்த ஒரு ஃபீலே இல்ல. இதுக்கு பேசாம ஒரு 3 சீசன் வெப் சீரிஸாவே நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்திருக்கலாமே பாஸ்னு தான் தோணுது. புதுசா எம்ஜே பத்தி தெரிஞ்சுக்க வர்ற சாதாரண ஆடியன்ஸுக்கு இதுல ஒரு முழுமை இல்லாதது கண்டிப்பா ஏமாற்றத்தை கொடுக்கும். ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முழுமையான பயோபிக் படமா இது நமக்கு முழு திருப்தியை தரலைங்கிற குறைகள் இருந்தாலும், படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஹிட் பாட்டுங்களுக்கு தியேட்டரே ஒரு லைவ் கான்சர்ட் மோடுக்கு போகுது பாருங்க. அந்த ஒரு வைபுக்காகவே இந்த மைக்கேல தாராளமா ஒரு முறை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலாம். எம்ஜே ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பா ஒரு இமோஷனல் ட்ரீட். நம்ம சேனல் ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க மைக்கேல் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சனோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.